ஹாய் கைஸ், வெல்கம் டு சுவா கேமிங் அண்ட் எடிட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கிரானி 3 ப்ராக்டிஸ் மோட்ல இந்த ஹோமை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். La vida es un carrusel. Day 1. நான் எங்க இருக்கேன்? ஓ நோ, இது அந்த கிளவி வீட்டு வீடுல. சரி வாங்க எஸ்கேப் பண்ணலாம். கீழே ஒரு பொருள் கிடக்கும் இந்த இடத்துல. அதே எடுத்து நாம இந்த லொக்கில் வச்சு ஹோல்டு பண்ணணும். A few moments later. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனது கீழே ஒரு அதில் பார்த்தாலும் சுரங்கம் இருக்கும். அதுக்குள்ள போவோம். என்னடா கீழே போய்கிட்டே இருக்கு. ஓ, இதுதான் ட்ரெயின் எஸ்கேப் போடப்பட ட்ரெயினா? இவர் தான் அந்த கிரானியூட்டு டிக்கெட் கண்ட்ரோலர். நம்ம டிக்கெட்லாம் முழு பண்ணோன்னா ஒரு கேவலமாக சவுண்ட் விடுவார். சரி, இந்த ரூம்குள்ளே ஏதாவது இருக்கான்னு போய் பார்ப்போம். எஸ், நமக்கு ஒரு முக்கியமான பொருளான பிளான் கிடச்சிருக்கு. சரி, இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு மேலே போவோம். இந்த வீட்டில் அந்த கிரானியும் கிராண்ட்பாவும் இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் வெக்கேஷன் போயிருக்காங்களாம். ஸோ அவங்க வாரத்துக்கு நாளாகிறனால நாம இந்த கேமில் இந்த ஹோமை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எலும்பு கூட இருக்குது. சரி வாங்க நம்ம மேலே போவோம். என்னடா இது, எல்லா கதவுமே மூடி இருக்கு. இப்படியே திறந்துடுறதுக்கு முன்னாடி ஈஸி மோடில் நார்மல் மோடில் விளையாடுறதா இருந்தா அந்த கிளையை விட்டு பிடிச்சிட்டு போயிருமே. சரி, எப்படி ஓப்பன் ஆச்சு. நம்ம இந்த பிளாங்க் எடுத்துட்டு 3rd ஃப்ளோருக்கு போகணும் மேலே. ஏன்னா அங்கே தான் இந்த பிளாங்கை பிளேஸ் பண்ண அப்படியே ஒரு இடம் இருக்கு. வந்துட்டோம். மறுபடியுமா இல்லை கதவே திறக்கணுமா? இதையே திறந்துட்டு மேலே போவோம். சரி, இந்த கதை திறந்தாச்சு. ரைட் சைடில் இந்த பக்கம் வந்தோன்னா ஒரு பாதாள பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்து மேலே இந்த பழைய வச்சுட்டு நம்ம திரும்ப கீழே வந்துடுவோம். இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு. அதை திறந்து பார்த்து ஊழிக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு போவோம். 1 இல்லை 2 இல்லை. என்னடா வீடு இது, எதுவுமே இல்லாமல் இருக்கு. இப்போ இருந்தா எப்போ எஸ்கேப் பண்ணுறது? இது அந்த மாதிரி இருக்கா? இல்லை, இந்த கதவுல இதான் அந்த கிளம்பு ரூமு. இதுக்குள்ளே எதுவுமே இல்லையே. ஓ எஸ், ஏதோ இருக்கு. பேட்லாக் கீ. இதில் ஒரு பாதகம் இருக்குன்னு சொன்னால அந்த இடத்துல தான் இந்த கீ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம அதை எழுதிருப்போம். இங்கே ஓ மேட்சஸ் இதுவும் கிடைச்சிச்சா? இதுவும் உனக்கு தேவையான ஒரு பொருள் தான். இதுதான் இந்த நம்மளை அடைச்சி வச்சு இந்த இடம். இந்த இடத்துல தான் அது தேவைப்படும். அந்த கீயை போட்டு நாம மேலே போவோம். இந்த வீடியோவில் இந்த கிரானி 3 இருக்க 2 எஸ்கேப், ட்ரெயின் எஸ்கேப், கேட் எஸ்கேப் 2 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெச்சஸ் எடுத்துகிட்டு 2nd ஃப்ளோரில் இருக்க இந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளுக்கு போவோம். ஏன்னா இந்த மெச்சஸை வச்சு ஒரு சின்ன வேலை செய்ய வேண்டியிருக்கு. இந்த இடத்துல தான் அது வேலை நடக்கணும். திரும்ப இந்த கதவையும் ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த பக்கம் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல மெச்சஸை வச்சுட்டு நம்ம வந்துடுவோம். இந்த கபர்டில் ஒன்றும் இல்லை. இதில் எஸ் டெடி இருக்கு. இந்த வீட்டில் ஸ்லெண்ட்ரினானு ஒரு பேய் இருக்கு. இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி இல்லை. ப்ராக்டிஸ் மோடுங்கிறதுனால எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் தான் இருக்கும். நீங்கள் ஈஸி மோட் நார்மல் மோடில் விளையாடிங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே எலக்ட்ரிசிட்டி இருக்கும். ஓ, அந்த ஸ்லெண்ட்ரினா பேய் பற்றி சொன்னோம்ல, அது ஒரு பயங்கரமான பேய். இந்த செடியை கொண்டு போயிட்டு நம்ம ஒரு இடத்துல வச்சோன்னா மட்டும்தான் அந்த பேயை ஓட்ட முடியும். இப்போ எலக்ட்ரிசிட்டி இல்லாத வரையா, எலக்ட்ரிசிட்டி இல்லாதனால நான் ஷார்ட்கட் வழியா மேலால் வந்தேன். இந்த பெட்டி இருக்கிறவங்க அந்த இடம். இந்த புக்கை பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டில் இருக்கும். அதுக்குள்ளே இந்த செடியை போட்டுடும். இந்த இடத்துல ஒரு கேவலமான பாட்டு போகும். அது முடிய அந்த ஸ்லெண்டர்னா பேய் போயிடும். அது மறையிறப்ப எதையாவது கீழே போட்டு தான் போகும். இன்னமும் ஒரு நமக்கு என்னமோ ஒரு கீ தான் கிடைக்குது. அது வந்து சேஃப் கீ. இந்த சேஃப் கீயும் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பொருள் இருக்கிற கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எங்களுக்கு நான் ஷார்ட்கட் வழியாக கீழே குடிச்சு வரேன். இதான் அந்த ரூமு, இந்த கிரானியூட் பாத்ரூமு. இந்த சைடு இருக்கிற குரலுக்கு நமக்கு இன்னொரு கீ, அது ட்ரெயின் கீ. இந்த ட்ரெயின் கீ நமக்கு ட்ரெயின் எஸ்கேப் போடுறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள். ஏன்னா இந்த கீ இல்லாமல் அந்த ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ட்ரெயின் கீயை கொண்டு போயிட்டு அந்த ட்ரெயின் இருக்கிற இடத்துல போட்டுருவோம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் இருக்க ஒவ்வொரு எஸ்கேப்பு தேவையான ஒவ்வொரு பொருளையும் நான் ரொம்ப ஈஸியாக குறிப்பிட்டிருக்கேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கீயை இந்த இடத்துல போட்டுருவோம். இது வேறு வந்து கத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் அது டிக்கெட் எடுத்தால் தான் அது கத்தாமல் இருக்கும். சரி, இப்போ நாம் திரும்ப மேலே போயிட்டு வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம்.
என் ஒப்பீனியன் படி பார்த்தா கிரானி 2-வை விட கிரானி 3 தான் ஈஸியாக இருக்கும். இந்த கவரில் எதுவும் இல்லை, இதில் எதுவும் இல்லை. ஏன்னா கிரானி 2ல் 3 எஸ்கேப் இருக்குது, நிறைய பொருள் கண்டுபிடிக்கணும். ஆனால் கிரானி 3ல 2 எஸ்கேப் தான் இருக்குது, நிறைய பொருள் கண்டுபிடிக்க தேவையில்ல. அந்த நிற்கக்குள்ளேயே எதுவும் இல்லை. ஏன்னா அதிசயம்னா கிரானி 1லேருந்து அந்த கார் இன்னும் இங்கே தான் இருக்குது. சரி, கிச்சன் பக்கம் போயிட்டு வேறு மாதிரி கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே ஒரு கபர் இருக்குது, இந்த கபரில் எதுவுமே இல்லை. இதுதான் அந்த கிரானி வீட்டு கிச்சன். ஒவ்வொரு கபர்டாக வந்து பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதானே. என்னடா ஒன்றுமே கிடைக்குது இல்லை, என்னடா வீடு இது, சரியான வேஸ்ட்டு. ஓ, நமக்கு அந்த ஃபயர்வுட் கிடைச்சிருக்கு. மேலே நம்ம ஒரு இடத்துல மெச்சேஸ் பண்ணி வச்சோம்ல, அந்த இடத்துல தான் இந்த ஃபயர்வுடை நம்ம வைக்கணும். இந்த ஃபயர்வுடை வச்சு நாம் பற்ற வச்சு விட்ருவோம். A few minutes later. மேலே வந்துட்டேன். இந்த இடத்துல தான் நம்ம அந்த ஃபயர்வுடை வச்சுட்டு இந்த மெச்சேஸ் மூலமாக அந்த ஃபயர்வுடை பற்ற வச்சு விட்போம். வச்சுட்டு இந்த மெச்சேஸை அதை இடத்துல வச்சுட்டு நம்ம அதை முடிஞ்சளவு வேகமாக மேலே கூரை மேலே போகணும். ஏன்னா அங்கே ஒரு கூட்டில் ஒரு காக்கா இருக்கும். அந்த காக்காவை இதை பற்ற வைக்கிறதன் மூலமாக அந்த காக்கா பறந்துடும். அது ஒரு கூட்டில் வேற மாதிரி ஒரு பொருள் இருக்கும். இது அந்த கூடு. இன்னொரு எனக்கு ஷெட்கி கிடச்சிருக்கு. இந்த ஷெட்டு எங்கே இருக்குன்னா இந்த வீட்டுக்கு வெளியே ஒரு பால் அடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கும். இதாக்கு இதான் அந்த ஷெட்டு. இது கீரை போட்டுருவோம். நான் கீரை போட்ட வீட்டில் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு குளிஞ்சு போட்டுருவோம் கீரை. ஓகே, விழுந்துச்சு. இப்போ நம்ம விரும்பி கீரை போகலாம். கீரை போகிறப்ப திடீர்த்தனமாக கூட ஆல்ரெடி கீரை அப்போ குதிச்சுட்டாங்க. அப்போ தேவன் வந்துட்டு ஒரு தூக்கு போயிடும். ஏதோ படியில் இறங்கிப்போங்க. A few inches later. ஓகே, நம்ம வந்துட்டோம். முன்னுக்கு இருக்க அந்த சின்ன ரூம் தான் அந்த ஷெட்டு. நம்ம போட்ட ஷெட் கீ கூட ஆனக்கா இருக்கு. சரி, நம்ம இப்போ அந்த ஷெட் கீயை எடுத்து இந்த பூத்தில் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்ப்போம். இதுதான் ஜெனரேட்டர். இந்த ஜெனரேட்டருக்கு நம்ம ஜெனரேட்டர் கேபிளை ஃபிக்ஸ் பண்ணாதான் இந்த வீடு முழுக்க கரண்ட் கிடைக்கும். இதுக்குள்ளே ஏதாவது இருக்கு. எஸ், அண்ட் அக்ஸலரேட்டர். இந்த அக்ஸலரேட்டர் ட்ரெயின் எஸ்கேப்க்கு தேவையான ஒரு பொருள். ஸோ இந்த அக்ஸலரேட்டரை கொண்டு போயிட்டு நம்ம ட்ரெயின் இருக்கிற இடத்துல வச்சிருவோம். இதில் போய் ஓப்பன் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ நம்ம ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு போவோம். 2 minutes later. ஓகே, நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துல அந்த அக்ஸலரேட்டர் போட்டு போயிடுவோம். தாத்தா பாட்டி அவன் இங்க தான் இருக்கா, வந்து போலீங்க. நீ கத்தாதரா, உங்க தாத்தாவும் பாட்டியும் தான் வீட்டில் இல்லையே, அப்புறம் என்ன கத்தி எனர்ஜியை வேஸ்ட் பண்ற. ஓகே, நம்ம மேலே போவோம். மேலே வேற ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு போவோம். இது ரூம் திறந்தே பார்க்கல. என்னடா எதுவுமே இல்லை. 5 சதத்துக்கு வேலைக்காவான ஒரு வீடு இது. இந்த சைடு இன்னும் 2-3 கபர்ட்ஸ் ஓப்பன் பண்ண இருக்கு. அதில் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இதுக்குள்ள வேற ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான பொருள் கிடைக்குதானே. இந்த கபர்டு 2 திறந்தா ஒன்றும் இல்லை. இதில் இல்லை, இதில் இல்லை, இதில் இல்லை. இந்த பக்கம் என்னமோ இருக்கு. ஓ வா, வெப்பன் கீ. இந்த வெப்பன் இருந்தால் தான் அந்த கிராண்ட் ஃபாதர் ரூமில் போயிட்டு வெப்பன் இருக்கிற அந்த லொக்கரை ஓப்பன் பண்ணி உள்ளுக்கு ஏதாவது ஒரு வெப்பனை எடுக்கா. என்ன வெப்பன் இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் அந்த கிராண்ட் ஃபாதர் ரூம். இதுதான் அந்த லொக்கர். இதுக்குள்ள என்ன வெப்பன் இருக்குன்னா என்னது ஸ்லிங் ஷாட்டா. ஏதாவது ஷாட் பன் கொடுத்தா கூட பரவாயில்ல. ஸ்லிங் ஷாட்டை கொடுத்து நான் என்ன பண்ணுறது. சரி, ஓகே, இதுவாக கிடைச்சிது. இதை வச்சு 2-3 வேலை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு 2-3 கல் பொறுக்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி மீன் 2 தான் கல் இருக்கும். இப்போ நான் ஒரு கல் எடுத்துட்டு ஒரு சின்ன வேலை இருக்குது. அதுக்காக நம்ம இந்த ட்ரெயின் இருக்க இடத்துக்கு போவோம். 1 minute later. ஓகே, வந்துட்டோம். இந்த சைடு ஒரு கிளாஸ் இருக்குது. அதை உடச்சிட்டு உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு. ஸ்லிங்ஸோட கீழே போட்டு போவோம். ஓகே, இதுக்குள்ள நமக்கு வியூஸ் இருக்குது. இந்த இடத்துல க்ளோபார். இந்த க்ளோபார் வச்சு 2-3 பெட்டி ஓப்பன் பண்ண இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஃபியூஸை எடுத்து வெளியே போட்டு இந்த க்ளோபார் எடுத்துக்கிட்டு போவோம். மொதல் பெட்டி இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த பெட்டி தான் அது. ஓப்பன் பண்ண உள்ள ஜெனரேட்டர் கேபிள் கிடைச்சிருக்கு எனக்கு. இந்த ஜெனரேட்டர் கேபிளை கொண்டு போய் ஜெனரேட்டர் ஃபிக்ஸ் பண்ணால் தான் இந்த வீடு முழுக்க கரண்ட் கிடைக்கும். ஸோ அங்கே போகலாம். A few inches later. ஓகே, வந்துட்டோம். இந்த கேபிளில் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இந்த வீடு முழுக்க கரண்ட் கிடச்சிருச்சு. அதை வேற ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் நம்ம போவோம். நம்ம வந்த இடத்துக்கே போகலாம். ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம ஃபியூஸை வச்சுட்டு போயிடணும். ஸோ இந்த ஃபியூஸை எடுத்துட்டு திரும்பவும் மேலே 3rd ஃப்ளோருக்கு போவோம். 2 minutes later. ஓகே, வந்துட்டோம். இந்த இடத்துல தான் அந்த ஃபியூஸை வைக்கணும்.
இந்த ஃபியூஸ் வச்சுட்டு இந்த கேட் ஓப்பன் பண்ணோன்னா கேட் ஓப்பன் ஆயிடும். இப்போ நமக்கு கேட் எஸ்கேப் போடுறதுக்கு இன்னும் ஒரே ஒரு பொருள் தேவை. அது என்னென்னா பிரிட்ஜ் கிராங்க். அந்த ஒரு பொருள் கிடச்சிச்சின்னா நம்ம கேட் எஸ்கேப் போடலாம். ட்ரெயின் எஸ்கேப்க்கு இன்னும் சில பொருட்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஓகே, வாங்க நம்ம இப்போ அடுத்து என்ன பொருள் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல தான் நம்ம முதல்ல வச்சுட்டு போன க்ரோபார் இருக்குது. இந்த க்ரோபார் எடுத்துகிட்டு நேராக கிச்சனுக்கு போவோம். A few minutes later. ஓகே, வந்துட்டோம். நம்ம ஜெனரேட்டர் கேபிள் ஃபிக்ஸ் பண்ணதுனால எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம லிஃப்ட்டை யூஸ் பண்ணி மேலே இருக்க தேர்ட் ஃப்ளோருக்கு ஈஸியாக போயிடலாம். ஓகே, வந்துட்டோம். இப்போ நம்ம வெளியே வந்து இங்கே ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ், இந்த கோகோனட். இந்த கோகோனட்குள்ளே ஏதாவது ஒரு ஒன்று இருக்கும். ஸோ திரும்ப நம்ம லிஃப்ட் வழியாக கீழே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த கோகோனட்டை உள்ள வச்சுட்டு இந்த க்ரோபாரையும் கீழே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, வாங்க அப்போ கீழே போவோம். அதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு 2 கல் பொறுக்கிப்போம். ஏன்னா அந்த 2 கல்லையும் ஸ்லிங் ஷூட்டை வச்சு நமக்கு செய்கிறதுக்கு இன்னும் 2-3 வேலை இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த கல்லை எடுத்துகிட்டு நம்ம ஸ்லிங் ஷூட்டை வச்சுட்டு போனால் அந்த ட்ரெயின் இருக்க இடத்துக்கு போவோம். 1 minute later. ஓகே, வந்துட்டோம். இப்போ அந்த ஸ்லிங் ஷூட்டை எடுத்துக்கிட்டு நாம் மறுபடியும் மேலே தேர்ட் ஃப்ளோருக்கு போகணும். ஏன்னா அங்கே 2 பொட்ஸ் இருக்கும். அந்த 2 பொட்ஸையும் நம்ம இந்த ஸ்டோனை வச்சு தான் அடித்து வீழ்த்தணும். அந்த 2 பொட்டும் ரொம்ப முக்கியமான 2 பொருள். ஓகே, வந்துட்டோம். இதுதான் அந்த முதல் பொட்டு. இதை இந்த ஸ்டோனை வச்சு கவனமாக அடித்து கீழே தள்ளிடுவோம். ஓகே, எஸ், அந்த பொட்டு கீழே சரியாக போய் விழுந்துருச்சு. அடுத்ததாக இந்த பக்கம் இன்னொரு பொட்டிருக்கும். அந்த பொட்டை இங்கே இருந்து சுடுறதை விட இப்போ நம்ம பிளாங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்கிறதுனால இந்த பக்கம் வந்து சுடுவோம். இது வந்து அதை விட ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து அதை ஷூட் பண்ணுவோம். எஸ், அந்த பொட்டு கீழே எழுதிருச்சு. ஓகே, இப்போ நாம் கீழே போகலாம். அந்த பொட்ஸ் 2 எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச கோகோனட் கிச்சனில் இருக்கும். அதை வச்சு ஒரு சின்ன வேலையை சுட்டுருவோம். ஓகே, வந்துட்டோம். இந்த இடத்துல தான் கோகோனட் இருக்குது. அதை எடுத்துகிட்டு நேராக இந்த கிச்சனுக்கு வெளியே இருக்க இந்த இடத்துக்கு வந்துடுவோம். இந்த இடத்துல தான் அந்த கிராணி ஒரு சில அந்த தலையை வெட்டும். அந்த தலையை வெட்ட மெஷினில் நம்ம தேங்காயை விட்டுடுவோம். இந்த தேங்காய்க்குள்ளே ஒரு 5 பைசா கொயின் இருக்கும். இந்த கொயினை எடுத்துகிட்டு நம்ம ட்ரெயின் இருக்க இடத்துக்கு போவோம். ஏன்னா இந்த கொயினை கொடுத்துட்டா நம்ம டிக்கெட் வாங்கணும். அந்த டிக்கெட் வாங்கினா தான் நமக்கு ட்ரெயின் எஸ்கேப் போட முடியும். இந்த மெஷினில் தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும். இதுக்குள்ளே கொயினை கொடுத்துட்டு இந்த பட்டன் நமக்குன்னா டிக்கெட் வரும். இந்த டிக்கெட்டை கொண்டு போயிட்டு இந்த டிக்கெட் கண்ட்ரோலர் இருக்காருன்னு இவர் முன்னுக்கு நின்னோன்னா அவர் டிக்கெட்டை எடுத்துட்டு பாரு. இப்போ நமக்கு ட்ரெயின் டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிரும். ஸோ ட்ரெயின் எஸ்கேப் போடலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம மேலே போயிட்டு நம்ம அதை அடித்து ஊற்றின 2 பொட்ஸையும் எடுத்துப்போம். இந்த இடத்துல தான் அந்த மத பொட்டுருக்கு. இதை எடுத்து நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கேருந்து கீழே இருக்க லிஃப்ட் வழியாக நம்ம இதை கீழே போட்டுருவோம். ஸோ அது கீழே கிச்சன் பக்கத்தில் போய் விழுதுரும். நாம் திரும்ப மேலே வந்து இன்னொரு பொட்டு இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி நம்ம கிச்சனுக்கு போகலாம். ஸோ நான் லிஃப்ட் பக்கத்தில் வந்துட்டேன். இந்த பொட்டை லிஃப்ட் கீழே போட்டுட்டேன். ஓகே, இப்போ நம்ம திரும்ப மேலே போயிட்டு அடுத்த பொட்டையும் எடுப்போம். அதுக்கு என்ன வழினா நம்ம இந்த லிஃப்ட் பட்டனையே ப்ரெஸ் பண்ணிடுவோம். அப்போ லிஃப்ட் மேலே வரும். இந்த லிஃப்ட் வழியாகவே நம்ம மேலே தேர்ட் ஃப்ளோருக்கு போயிடுவோம். நம்ம போட்டு வச்ச க்ரோபார் இந்த இடத்துல தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம அடித்து வீழ்த்திட பொட்டும் மேலே தேர்ட் ஃப்ளோரில் அந்த ஒரு டெடி போட்டோவில் இதாக இருக்குது. அந்த பொட் இதையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு போயிடுவோம். ஏன்னா இந்த பொட்டில் நம்ம தண்ணி நிரப்பி ஒரு இடத்துல வைக்கணும். அப்படி வச்சாதான் நமக்கு இன்னொரு பொருள் கிடைக்கும். ஸோ நம்ம கிச்சனுக்கு போகலாம். ஓகே, வந்துட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பொட்டை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்தோன்னா ஒரு வாட்டர் பேரல் இருக்கும். இதுதான் இந்த பேரல். இந்த பேரலில் தண்ணி நிரப்பி நம்ம இந்த பொட்டை எங்கே கொண்டு போகணும்னா அந்த கிராணி நம்மள ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்துச்சுல அந்த இடத்துக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கு தான் இந்த நம்ம பொட்டை கொண்டு போகிறோம். இந்த பொட்டை கொண்டு போயிட்டு அங்கனைக்கு ஒரு மேலே மாதிரி ஒரு இது இருக்குது. அது மேலே வச்சோன்னா ஒரு லொக்கர் ஓப்பன் ஆகும். அதுக்கு நம்ம 2 பொட்டையும் வைக்கணும். இந்த பொட்டை நான் வச்சுட்டு இப்போ மற்ற பொட்டையை எடுத்துக்கிட்டு வரலாம். ஓகே, இதுதான் அந்த 2வது பொட். இந்த பொட்டையை எடுத்து முதல்ல மாதிரியே இந்த பேரலில் இருந்து தண்ணி நிரப்பி அதே எடுத்துக்கிட்டு போகலாம். இந்த வாசனை நாம் இந்த இடத்துல வச்சுருவோம். வச்சுட்டு இதை நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருந்த பெட்லாக்கியை எடுத்து இந்த பூட்டை ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு ஒரு லொக்கர் ஓப்பன் ஆகிருக்கு. அதில் நமக்கு இந்த எலக்ட்ரிக் சுவிட்ச் கிடச்சிருக்கு.
இந்த எலக்ட்ரிக் சுவிட்ச் ட்ரெயின் எஸ்கேப் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள். இப்போ நம்ம டிக்கெட் எடுத்ததுனால இந்த டிக்கெட் கண்ட்ரோலர் நம்ம செக் பண்ண மாட்டாரு. இந்த எலக்ட்ரிக் சுவிட்சை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு 3 சுவிட்ச் இருக்கும், 3 ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு பிரிட்ஜ் எஸ்கேப் போகிறதுக்கு தேவையான அந்த பிரிட்ஜ் கிராங்க் மட்டும் இருக்கு. ஓகே, நம்ம அதை தேடி போகலாம். கைஸ், நான் பல இடங்கள் அந்த பிரிட்ஜ் கிராங்க் தேடினேன். கடைசியில் எனக்கு அந்த பிரிட்ஜ் கிராங்க் இந்த இடத்துல தான் கிடைச்சிது. இப்போ நாம் இந்த பிரிட்ஜ் கிராங்க் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியே இருக்க அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் போவோம். ஓகே, வந்துட்டோம். இந்த இடத்துல நாம் அந்த பிரிட்ஜ் கிராங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ அந்த பலகை கீழே வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுவரையே நம்ம கேட்க்கு அந்த சைடு போயிடலாம். இப்போ நம்ம இந்த கேட்டை ப்ரெஸ் பண்ணோன்னா எஸ்கேப் கம்ப்ளீட் ஆயிரும். நான் உங்களுக்கு இதே வீடியோவில் ட்ரெயின் எஸ்கேப்பும் காட்டுறதுக்கு இருக்கிறதுனால நான் இந்த எஸ்கேப்பை போடாமல் ட்ரெயின் பக்கத்தில் போகிறேன். ஓகே, நம்ம வந்துட்டோம். நம்ம ட்ரெயின் எஸ்கேப்புக்கு தேவையான எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சலரேட்டரை எடுத்து கொண்டு போயிட்டு இந்த இடத்துல வச்சிருவோம். வச்சுட்டு அடுத்ததாக நாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த ட்ரெயின் கீ அதையும் எடுத்து கொண்டு வந்து இதே இடத்துல வச்சுருவோம். வச்சுட்டு இந்த ஆக்சலரேட்டர் ப்ரெஸ் பண்ண போக ஃபஸ்ட்டு நமக்கு அதை வேலை மூட்டுன்னு சொல்லி காட்டுது. ஸோ நமக்கு டோர்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். 1 2 அந்த ஃபைனல் டோர், இந்த 3வது டோர் 3. ஓகே, இப்போ நம்ம எஸ்கேப் பண்ணலாம். எஸ்கேப் சக்ஸஸ்ஃபுல். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி கிரானி 2 எக்ஸ்ப்ளோரிங் த ஹோம் வேணும்னா கமெண்ட்ல எஸ்ல டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.